திமுக தரப்பினருக்கும் ஒரு விதமான உறுத்தல் இருந்தது, நிர்வாகத்துக்கும் ஒரு விதமான உறுத்தல் இருந்தது. இந்த பல்கலைக்கழக இந்த சாதிய இவங்களுக்கும் அப்பதான் வந்து பல்கலைக்கழகத்தில் அதில் அதிமுக பாலசுந்தரங்கிறவரை மர்டரே பண்ணிட்டாங்க. அப்போ நடந்த அந்த மோதலில் அவர் வந்து மாணவர் அணியினுடைய முக்கியமான அமைப்பாளராக இருந்தார். எம்ஜிஆர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பித்து மாணவர் அணி மாநாடு நடத்துவது சிதம்பரத்தில் தான் நடத்துகிறார். ஓகே, ஃபஸ்ட்டு மாணவர் அணி மாநாடு சிதம்பரத்தில் நடத்த எம்ஜிஆரே வந்தார். அந்த மாநாட்டுக்கு ஒரு தலைமை தாங்க. அவரு மர்டர் ஆயிட்டார். அவர் மர்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ மிஞ்சினது நாங்கள் எஸ்எஃபில் இருக்கிற நாங்கள் மட்டும்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் ஒரு நாள் அறையில் தங்கி இருக்கிற போது ராத்திரி 2 மணிக்கு வந்து கடுமையாக வந்து கதவெல்லாம் உடைச்சி எங்களை வந்து அடித்து மண்டை கண்டையெல்லாம் வெட்டி, அன்றைக்கி நல்ல மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரே கரண்ட்டு கட்டு, எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய இது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க லைட்டு கீட்டை வந்து ஒரு 3 பேர் நாங்கள் இருந்தோம் ஒரு ரூமில். நான் இருந்தேன், பழமலைன்னு இப்போ அவர் வந்து விருதாளத்தில் வக்கீலாக இருக்கார், உதயகுமார்னு ஆத்தூரில் வழக்கறிஞராக இருக்கார், அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கார். அவங்க 3 பேர் தான் ரூமில் அங்கே வந்து இருந்தோம். அடித்து கடுமையான அடி எங்கள் 3 பேருக்கும். அதாவது கிட்டத்தட்ட குணமாயிட்டோங்கிற முறையில் தான் அவங்க வெளியில் அந்த மழை தண்ணி அப்படியே நிற்கிறது தூக்கி அவங்கள போட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க.